வணக்கம். ஓம் நமச்சிவாய. இன்றைக்கி கதை கேளு அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் நம்ம பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி அப்படின்ற ஒரு சொல்யூஷன் இதை பற்றி பேசலாம். ரொம்ப ஷார்ட்டாக டக்குன்னு சொல்லிடலாம், சரிங்களா? இப்போ நாம் என்ன நினைப்போன்னா, நமக்காக யாரோ வருவாங்க, நம்மளுக்கு யாராவது செய்வாங்க, நம்மளை யாராவது காப்பாற்றுவாங்க, எப்போ நமக்கு நல்ல காலம் வரும், நாம் இதை செய்து முடிக்கிறதுக்கு இன்னும் நேரம் வரல, இப்படியெல்லாம் நினச்சிட்டு உட்காராதீங்க. ஏன்னா நம்ம சிறு குழந்தையாக இருந்தப்போ நம்ம அம்மா அப்பா நம்மளை வளர்த்தாங்க, ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தாங்க, நண்பர்கள் கூட இருந்தாங்க. அது ஒரு பருவம். நம்ம பெருசானப்புறம் நம்ம கூட யாரும் வர மாட்டாங்க. நாம் உடலை நாம் தான் ஆரோக்கியமாக வச்சுக்கணும், நம்ம மனசை நாம் தான் சந்தோஷமாக வச்சுக்கணும். நமக்கு எது தேவையோ அதை நம்ம செய்ய கற்றுக்கணும். எல்லாமே நாமளே தான் செஞ்சுக்கணும். நாம் யார்கிட்ட கடன் வாங்கிட்டா அந்த கடன் அடைக்க இன்னொருத்தவங்க வரமாட்டாங்க, நாம் தான் அடைக்கணும். நம்மளால் ஒரு வேலை செய்ய முடியலன்னா அது இன்னொருத்தவங்க செய்ய மாட்டாங்க. முடியலைனாலும் நாம் தான் செய்யணும், முடிஞ்சாலும் நாம் தான் செய்யணும். ஸோ இது வாழ்க்கையில் இப்படித்தான். நமக்கு எதுக்கும் யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு சொல்யூஷன் உங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா நீங்கள் எதையுமே சமாளிக்க கற்றுக்கொள்வீர்கள். நமக்கு யாரும் இல்லை, இது என் உடம்பு, என் உடம்பை நான் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இது என் மனதை நான் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இது என்னுடைய மூளை, எனக்கு என்ன கற்றுக்கணும்னு நினைக்குதோ அதை நான் கற்றுக்கணும். இந்த மாதிரி ஒருத்தொருத்தரும் சுய சிந்தனைகள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் உங்கள் லைஃபு. அப்படியே மாறிடுவீங்க, சரிங்களா? அதனால் இப்போது ஒரு கடலில் புயல் வருதுங்க. ஒருத்தர் தோணின்னா படகுல போயிட்டு இருக்கும்போது புயல் அடிக்குது. எந்த பக்கம் போகுது? ஐயோ, யாருன்னா என்னை காப்பாற்றுவாங்க, எனக்கு வழி தெரியல, யாருன்னா வழி சொல்லுவாங்க, அப்படியே நிற்க மாட்டார். அவர் பாட்டு துடுப்பை விடுத்து ஏதோ ஒரு திசையை நோக்கி போவார். அப்போது அவர் எங்கேயோ போய் ரீச் ஆகிடுவார். இதுதான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் புயலுக்குள்ளே ஆகப்பட்ட தோணி மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. நாம் தான் அதை செலக்ட் பண்ணி கரெக்டாக போய் எங்கே ரீச் ஆகணுமோ அங்கே ரீச் ஆகணும். அதனால் யாரோ வருவார்கள், யாரோ செய்வார்கள், யாராவது நமக்கு நன்மை செய்வார்கள், ஏதாவது கொடுப்பார்கள். இதெல்லாம் வாழ்க்கை. நாமே செய்ய வேண்டும். நமக்கு நாமே தான் எல்லாமே செஞ்சுக்கணும். பணம் வேணுமா சம்பாதிச்சுக்கணும், பொருள் வேணுமா வாங்கிக்கணும், படிப்பு வேணுமா படிச்சுக்கணும், உடம்பு ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். எல்லாமே நாம் தான் செஞ்சுக்கணும். ஆக நமக்கு யாரும் வரமாட்டார்கள், நாம் தான் எல்லாமே. நம்மளுடைய வாழ்க்கையின் தோல்விக்கும் நாம் தான் காரணம், வாழ்க்கையின் வெற்றிக்கும் நாம் தான் காரணம். அப்படி உணர்ந்து கொண்டால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும். சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.